பேரண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள்னால குழந்தைங்களோட ஆட்டிடியூட்ஸ் எப்படியெல்லாம் மாறுது. சில குழந்தைங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது, ரொம்ப அடமண்ட்டாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கூட பேரண்ட் பண்ணுற தவறுகள் தான். அந்த குழந்தைங்க அப்படி இருக்காங்கன்னு அந்த குழந்தைங்கள நம்ம திட்டுறோம், ஏதோ பண்ணுறோம். ஆக்சுவலி அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணமே பேரண்ட்டு தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆக்சுவலி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட லைஃபோட ப்ளூ பிரிண்ட்டவே மாற்றுற ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் டூல் யார் அப்படின்னா பேரண்ட்டு தாங்க. ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இல்லை அவ்வளோதான். இந்த சமுதாயத்தில் நிறைய பிளாக் மார்க் பார்த்துட்ருக்கோம். நிறைய சில மனிதர்களை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளே ரொம்ப நினச்ச சில மனிதர்கள்லாம் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அரகண்ட்டாக ஃபிட்டே இல்லாமல், அதாவது இந்த சொசைட்டிக்கு ஃபிட் இல்லாத சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம கூட கிராஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். அந்த மாதிரி உங்கள் குழந்தையும் இருக்கணுமா யோசிச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே உங்கள் குழந்தை வரணுமா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் நடந்துக்கிற விஷயங்கள், இப்போ சைல்ட்ஹுட்டில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரியான இன்புட்லாம் கொடுக்குறீங்களோ அது அந்த குழந்தைய அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பேஸாக வச்சு தான் அந்த குழந்தை வளரும். புரியுதுங்களா? ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கிட்ட வளர்கிற ஒரு குழந்தை எப்போவுமே இன்செக்யூர்டாக தான் ஃபீல் பண்ணும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே அது ஒரு பேட் ஒப்பீனியன் தான் வச்சுருக்கும். எப்போவுமே மற்றவங்கள காயப்படுத்துறது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு குழந்தையாக தாங்க அது வளரும். இது என்னடா நம்ம சண்டை போடுறதுக்கும் அந்த குழந்தை இந்த மாதிரி வளர்றதுக்கும் என்ன மாதிரியான ஒரு டீல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பயங்கர சைக்காலஜிக்கலாக உள்ளே போய் அது பயங்கரமாக டியூன் பண்ணிவிடும். சண்டை போட்டு அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கிட்ட ஒரு குழந்தை வளருது அப்படின்னா, அந்த குழந்தை கண்டிப்பாக மற்றவங்கள துன்புறுத்துங்க. ஸோ உங்கள் குழந்தை மற்றவங்கள துன்புறுத்தி சந்தோஷப்படுற ஒரு குழந்தையா மாறணும்னு ஆசைப்பட்றீங்களா? தாராளமாக சண்டை போடுங்க, நல்லா சண்டை போடுங்க. கிளியரா? செகண்ட் ஒன், எப்போவுமே திட்டிகிட்டே இருக்கிறது. மற்றவங்க முன்னாடி, ரிலேஷன் முன்னாடி, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, அண்ணா அக்கா முன்னாடி, நீ சரியில்லை, உன்னால் முடியாது, இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, உன்னால தான் முடியல, இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 அந்த குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா, தன்னோட டேலண்ட்டை எப்போவுமே வெளிப்படுத்தாது. அவ்வளோதான், அது அப்படியே ஓரமாக ஒதுங்கிடும். சர்வைவல் லைஃபுக்கு ஃபிட் இல்லாமல், லைக் எப்படின்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி ஒருத்தருக்கு கீழே மட்டும்தான் அதால் இருக்க முடியும். வேறு எதையுமே ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ண முடியாது. பெரிய சாதனை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. உங்கள் குழந்தை ஒரு ஸ்லேவ் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? தாராளமாக இதை பண்ணுங்கள். நல்லா திட்டுங்க. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, ரிலேஷன் முன்னாடி நல்லா திட்டுங்க, அவமானப்படுத்துங்க, கேவலப்படுத்துங்க. உங்கள் குழந்தை சூப்பராக அடிமையான ஒரு சூப்பர் அடிமையாக உருவாயிருவாங்க. விஷயம் புரியுதா? இதோட ஆழம் புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தைன்ற அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் முதல்ல தகுதியாகுங்க. ஒரு குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்குள்ளே என்ன மாதிரியான குழப்பங்கள் இருக்குது, அதை முதல்ல நீங்கள் சரி பண்ணாமல் இந்த ப்ராஜெக்டில் வராதிங்கன்ற. ஏன் இந்த மாதிரியான ஒரு பிளாக் மார்க் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க? உங்களை அறியாமலே நீங்கள் உருவாக்கி விட்டுறீங்க. அது இந்த சமுதாயத்தில் பெரிய பிரச்சனையை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது.